ப்ளீஸ் உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. So welcome to my room tour. அப்படியே காசி லுக்லாம் காட்டினது போதும், லைட் போட்டாச்சு. ஸோ கைஸ், இதுதான் வந்து என்னோட ரூம். நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டோர்ல இருந்து காட்டுறேன். அண்ட் எஸ், a bit transparent கிளாஸ் வச்ச டோரு. பட் இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து தனியாக ரூம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதெல்லாம் கணக்கேட்டோம் அப்படின்னா தவறு. ஓகே, ஆனால் இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்லாம் இல்லை, ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். அண்ட் இந்த ரூம் வந்து நான் வரும்போது என் பேரண்ட்ஸுக்கு நினச்சேன், பட் ஃபைனலி இப்போ வந்து என்னோட ரூமாக மாறிடுச்சு. அண்ட் இந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட், இது என்னோட ரூம்னு எனக்கே ஒரு ஃபீல் வந்தது காரணம் இந்த பெட்டு தான். எனக்கு நான் வாங்கிக்கிட்டது இது வந்து ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணதுலேயே. இங்கே இருந்த பெட் வந்து அங்கே அந்த ரூமில் கொடுத்து மம்மி டாடியை வந்து மொத்தமாக அந்த ரூமுக்கு வந்து மாற்றிட்டேன். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபேன் போட முடியாது. அண்ட் ஆல்சோ இங்கே அட்டாச் பாத்ரூம் கிடையாது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரூமை வந்து உஷார் பண்ணிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ டெல் யூ அபவுட் மை பெட். ஸோ இது வந்து டியூரோஃப்ளெக்ஸ் ஏர் பூஸ்ட் மேட்ரஸ். நான் வாங்கினதுலேயே தி பெஸ்ட் பர்ச்சேஸ்னு சொல்லலாம். நல்ல கம்ஃபர்ட். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுறோம், எடிட்டிங், எனக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே தான், நான் வெளிலையும் போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நிம்மதியான தூக்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எவ்வளோ நேரம் தூங்குங்கிறத விட நிம்மதியாக தூங்குறோமா, கம்ஃபர்டபுளாக தூங்குறோமாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நான் வந்து எனக்குன்னு வாங்கிக்கணும் பெட்டு அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாமே பார்த்தேன். அண்ட் என்னோட எல்லா செக் பாக்ஸ்லேயும் டிக் 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 அப்படின்னு போட்ட ஒரு சூப்பரான பெட்னா இந்த டியூரோஃப்ளெக்ஸ் ஏர் பூஸ்ட் மேட்ரஸ். இவன் என்னோட ப்ரீவியஸ் பெட்டு என்னோட தூக்கத்தை எவ்வளவுக்கு எடுத்துச்சுன்ட்டு எனக்கு இது மாறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சீரியஸாக அது வந்து ஒரு மாதிரி ஹீட் ஆகிடும். நைட்லாம் வந்து டே ஃபுல்லாக நனைஞ்சிரும், வேர் தூத்தி. அது எனக்கு கம்ஃபர்டாகவே இருக்காது. ஆனால் வச்சு நிம்மதியாக படுக்கவே முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு இடத்துல கல் மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல சாஃப்டாக இருக்கும். அதுவுமே முதுகுலலாம் அழுத்தும். அண்ட் முக்கியமான விஷயம், புசு புசுன்னு இருக்கிற பேரில் ஒரு மாதிரி குதிச்சுனே இருக்கும். அது ஒரு கம்ஃபர்ட்டே இருக்காது. படுக்கும் போதெல்லாம் புரண்டு 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 படுத்து நான் ஒரு பாயிண்டில் வந்து பெட் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன், தரையிலே படுத்துக்கலாம் அப்படின்ட்டு. தென் எனக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கும் போது தான் இதை பார்த்தேன். எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சுது, நிம்மதியாக தூங்குறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இவ்வளோ கம்ஃபர்டபுளான பெட்லாம் இருக்கோன்னே தெரிஞ்சுது. தட்ஸ் வேர் ஐ சோஸ் இந்த டியூரோஃப்ளெக்ஸோட ஏர் பூஸ்ட். நான் மேட்ரஸ் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது ஒரு 3 விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது என்னதான் நடந்தாலும் அப்படின்ட்டு இருந்தேன். அதுதான் மெயின் ரீசன் இந்த டியூரோஃப்ளெக்ஸோடைய ஏர் பூஸ்ட் நான் சூஸ் பண்ணுறதுக்கே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிலிட்டி. எனக்கு வந்து நைட் தூங்கும் போது எனக்கு வேர்த்தாது கொஞ்சம் கூட பிடிக்காது, எனக்கு ரொம்ப நச நசன்னு இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ரூமில் வந்து ஃபேன் இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலான ஒரு பெட் வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினச்சேன். எக்ஸாக்ட்லி நான் நினச்ச மாதிரியே இருக்குது. எனக்கு படுத்து தூங்க ரொம்ப பிடிக்கும். செகண்ட் வந்துட்டு சப்போர்ட். எனக்கு வந்து என் பெட்டு ரொம்ப அப்படியே சாஃப்டாகவும் வேணாம், ரொம்ப ஃபேர்மாகவும் இருக்கக்கூடாது. எனக்கு நான் எப்படி தூங்கினாலும் சரி அது என் பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினச்சேன். அதுலேயுமே வந்து என் தலைவன் ஏர் பூஸ்ட். எனக்கு ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி, குழிக்குள்ளே விழுந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. அது ஒரு மாதிரி புசு புசுன்லாம் இப்போ இருக்கேன் அப்படின்ட்டு அது இதுவாகும். எனக்கு ஆக்சுவலாக வந்து நைட் நம்ம எந்த பொசிஷனில் எப்படி உருண்டு பிறண்டு படுத்தாலும் அது மாதிரி நேச்சுரலாக இருக்கணும், சிங்க் ஆகாமல் ஸ்டக் ஆகாமல். அதுவுமே இது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட 3 ப்ரையாரிட்டி. அண்ட் என்னுடைய டியூரோஃப்ளெக்ஸ் ஏர் பூஸ்ட் வந்து இந்த 3த்தையுமே வந்து சூப்பராகவே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. என் ரூமோடைய இந்த கார்னர் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைடு தான் தலை வச்சு படுப்பேன். ஸோ எல்லாமே இங்கே தான், ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்குறது, உட்காந்து ஃபோன் நோண்டுறது, சார்ஜ் போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே இங்கே. அண்ட் இந்த ரூமுக்கு இந்த பெட்டை சூஸ் பண்ணது ஒரு கரெக்டான விஷயம் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ரூமுக்கே வந்து ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட். இது கரெக்டாக அமைஞ்சிருச்சு எல்லாமே. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து மிஸ் மிராக்கிள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட கிளாஸ் ரூம்லாம் பின்னாடி அந்த ஒரு இருக்கும்ல புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃபு, அதே கலரில் இருக்கிறதுனால இதை நான் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் மை கபோர்ட். ஓ மை காட், எனக்கு கூட ஒரு க்ரோன் அப் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் குட்டி கார்னரில் வந்து ஐல் பி ஹேவிங் மை பேர் தெரில கைஸ், தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் பழைய துணி இதில் போடுவாங்க. பட் நான் வந்து நம்ம ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷாலு, சாரீ அது மாதிரி போட்டுப்பேன். அது அப்படியே ஓரமாக மறைஞ்சிரும், அதனால அது அப்படி ஓரமாக வச்சுருக்கேன். அண்ட் திஸ் கபோர்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஃபுல் ஆஃப் சம் ட்ரெஸ்ஸஸ், எவ்ரி திங். நான் மேனேஜ் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா தான் எப்பவுமே மடிச்சு வைப்பாங்க. அண்ட் திஸ் கபோர்ட்
இஸ் ஃபுல் ஆஃப் மை ஹேண்ட்பேக்ஸ், அப்புறம் சில பாக்ஸஸ், அதுக்குள்ளே ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த கப் அண்ட் சாசர், இதெல்லாமே எங்கள் அம்மா அழகழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஏய் எங்கே பார்த்தியா? திஸ் இஸ் மை அக்கா, திஸ் இஸ் நான். ஐ வில் ஷோ யூ மை நெக்ஸ்ட் கம்ஃபர்டபுள் கார்னர். இந்த மோட் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் மை லாங் மிரர் கார்னர். எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த லாங் மிரர் மேலே ஒரு அப்சஷன், அந்த மாதிரி எனக்குமே ரொம்ப இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் வீடு மாறும்போதே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து தான் கிடச்சிது. ஸோ இந்த சைடு இந்த மிரரு, அழகுக்காண்டி இந்த செடி, அது இப்போ என் ரூம் அப்படின்னு ஆனதுனால நான் வந்து வச்சுருக்கேன், இதுக்கு முன்னாடி கிடையாது. அண்ட் இது வந்து திறந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். எனக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னா இதை வந்து இழுத்து விட்டால் வெளிச்சமும் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு மாதிரி சட்டில் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அது ஒரு ஏஸ்தெட்டிக். நானவே சொல்லிப்பேன் எல்லாமே ஏஸ்தெட்டிக் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஒரு மேட் வந்து அது ஏஸ்தெட்டிக். எல்லாமே அப்படிதான். இப்படி போகணுன்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு பார்த்து பார்த்து ஆசை. சரி நம்மளால் முடிஞ்ச அளவு போடுவோம், அப்புறம் போக போக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலை வரும்போது முடி அது மாதிரி இருக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது இங்கே வழுக்காது, இது அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால இது போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த செவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய விஷன் போர்ட். கரெக்டாக பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஏஞ்சோடனே பார்க்கணும், ப்ராக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்லாம் நான் நினைப்பேன். பட் ஏன்னு தெரியல, போன வருஷம் விஷன் போர்டில் எல்லாமே நடந்துச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே நடந்துச்சு. இந்த வருஷம் குறிக்கோள் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை. போட்டதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை, நடக்கவும் வாய்ப்பு இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா நடந்துட்டுருக்கு. சிலது நான் இன்னுமே பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் என்னெல்லாம் நடந்துச்சு நடக்கல அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 மாதம் தானே இருக்குது, இயர் எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த குட்டி சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஏஸ்தெட்டிக்காக இருக்க வாய்ப்பே இல்லை. நானும் லைட்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பேன். பட் என்னோடய எல்லா திங்ஸுமே இந்த கார்னரில் தான் ஃபிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ட்ரைபாடு, இது வந்து அங்கங்கே வீட்டில் எங்கெங்கே எப்படி வேணால் இருக்கும். அண்ட் திஸ் ஃபேன் இஸ், இது இன்னும் ஓடுதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எங்கள் வீட்டில் ஓடுது. அப்போ எங்கள் அம்மா எந்த அளவுக்கு பொருளெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் சீலிங் காட்டுங்க ப்ளீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ண காரணத்தினால் ஃபேன் கிடையாது, ஏசி அண்டு இவன் மட்டும்தான். எனக்கு ஏசி பெருசாக செட் ஆகாது, வீடியோ போடும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேர் தூத்தி அசிங்கமாக தெரியும். ஸோ மெஜாரிட்டி என்னை காப்பாற்றுவது அம்மா. ஸோ திஸ் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷன் இப்படி போட்டுட்டு இங்கே இப்படி உட்காந்து இந்த கண்ணாடியில் என்னையே பார்த்து நான் வேலை பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த குஷனை இப்படி வெளியில் நகர்த்திட்டு அது மேலே வந்து இப்படி லேப்டாப் அப்படி வச்சுட்டு படம் பார்க்குறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, எடிட் பண்ணுறது, என்னமோ இந்த கார்னர் எனக்கு ரொம்ப கம்ஃபியாக இருக்கும். அண்ட் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். திஸ் லைட், ஐ லவ் திஸ் லைட். எங்கள் அக்கா வீட்டிலேருந்து நான் ரீசெண்டாக திருடிட்டு வந்தேன். இது பல கலர்ஸ்லாம் அழகாக மாறும். அது நீங்கள் வாண்டேஜ் கிளிப்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்படி டச் பண்ணோன்னா அழகழகாக கலர்ஸ்லாம் மாறும். அதுக்கப்புறமேட்டு சார்ஜர் இப்போ அங்கே போட்டிருக்கேன், ஹெட்செட்டு, நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிற டைரி, நமக்கு இங்கே வச்சு பாட்டு பாடலாம் வீடியோ எடுத்தோன்னா குட்டி ஸ்டாண்டு. அதுக்கப்புறமேட்டு நான் அதிகமாக தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பாட்டில் வச்சுருக்கேன். தண்ணி இல்லை, சும்மா அழகுக்காண்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ திஸ் இஸ் மை ஒன் குட்டி கார்னர். நடுராத்திரி இப்படி ஏஞ்சி இப்படி உட்காந்துருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். டெய்லி மிரர் செல்ஃபி எடுக்கிறது, நைட் ஆனால் உட்காந்து பாட்டு பாடுறது, இந்த மாதிரி நிறையா ஹாப்பினஸ் வந்து இந்த சைடில் இருக்குது. ஐ ஆக்சுவலி லவ் திஸ். கலர் மாற்றிக்கலாம், நைட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டை மட்டும் போட்டு உட்காந்துருப்பேன். ஜாலி ஜாலி தான். எத்தனை நாள் ஆசை இந்த வீடியோ பண்ணணுன்ட்டு. ஸோ கைஸ், இதுதான் என்னுடைய ரூம் டூர், என்னோடய குட்டி அழகான உலகம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை வேறு என்ன ஆட் பண்ணலான்னு. எனக்கு எதுவும் வைக்கணும்னு தோணல. அண்ட் எஸ், திஸ் இஸ் மை ஸ்மால் அழகான கோசியான ஒரு சின்ன உலகம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன vlog பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ in the comments. டாடா, பாய்.